ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சுவார்தார் ஜெபவில் வருகிற தீர்க்க தரிசன சத்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவார்தார் ஊழியத்தின் சார்பாகவும் தீர்க்க தரிசன சத்த வேத வசன வெளிச்செய்கிற நிகழ்ச்சியை உணவாகவும் கற்றுங்களை யாவரையும் வாழ்த்துகிற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் தன்னை ஒரு பெரிய மனுஷனாக நினச்சி அவன் தர வஞ்சிக்கப்பட்டு போகிறான் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கணும். அந்த வரிசையில் ஆமீன் வீண் புகழ்ச்சியை விரும்பி வீண் புகழ்ச்சிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தன்னை வஞ்சிக்கிறான். நீ கருதுறான பார்த்து ஆமீன். அப்போ பொறாமை கொள்வது ஒரு பெரிய மனுஷன் தன்னை வஞ்சிக்கிறவனாக இருக்கும். அதனால காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பொறாமை கொள்வது என்பது ஒரு மனுஷனை நம்ம வஞ்சிக்கிறது. பொறாமையே இருக்கக்கூடாது. அது லூக்கா 17:10 வாசித்து நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்ய பின்பு நாங்கள் ஆமேன் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன் ஆமேன். அப்போ அப்பிரோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லுங்கள் என்றார். அவர் சொல்லும்போது ஒன்றுக்கும் முடியாத ஊழியக்காரன், அது எல்லாம் கரெக்டாக தான் என்னை கொண்டு செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ முதல்ல நான் சொன்ன வார்த்தை இப்படி தான், என்னை கொண்டு ஒன்றும் கிடையாது, எல்லாமே உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். அது இயேசு கூட நமக்கு போயிச்சு இருக்கிறார் பாருங்களேன். ஆமீன். இயேசுவா கரெக்டாக பேசி இருக்கிறாரு பாருங்க. இயேசு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள அநேகர் வியாதிகள் சுகமாகிறாங்க, பிசாசு பிடிச்சுக்கு விடுதல் ஆகுறாங்க, வசனத்தை பிரசங்கிக்கும் அநேகர் ரசிக்கப்பட்டு கிறிஸ்துவோட சேர்த்து கொண்டு பட்டுறாங்க. அப்போ நான் சொல்வேன், கிறிஸ்துக்கு ரசிகர் கூட்டம் பெருகிட்டு இருக்கு. விசுவாச கூட்டம் பெருகிட்டு இருக்கு. என்னப்பா ரசிகர் கூட்டங்கிறாரு, அதுதான் விசுவாச கூட்டம் பெருகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி அங்கே வாராங்க, 4 விசுவாசிகள். 4 விசுவாசி வாராங்க ஒரு வியாதிஸ்தனை கொண்டு. நான் சொன்ன கதை மனசிலாக இருக்குன்னு வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். பாருங்க, 4 விசுவாசிகள் சேர்ந்து ஒரு வியாதிஸ்தனை தூக்கிட்டு வந்து மரண விழுப்புல இருக்கிற ஒரு வியாதிஸ்தனை கொண்டு வந்து அவர் இருந்த மேல் வீட்டறையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. ஆமீன். இதை ஆண்டவர் இயேசு பார்க்கிறாரு. இங்கே நம்ம தலைக்கு மேலே பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு வியாதித்தில் பிரிச்சு ஆமீன் வீணை பிரித்து இறக்கி கீழே விட்டுறாங்க. அது எதுக்கு இவ்வளவு அவன் ரிஸ்க் எடுக்கணும்? எவ்வளவுக்கு ரிஸ்க்? அந்த விசுவாசம் உறுதிப்பாடு. இயேசு இவனை பார்த்தாலே இவனுக்கு என்ன கிடைக்கும், இவனுக்கு வியாதி விடுதலை ஆகுங்கிறத அவங்க விசுவாசித்தாங்க. அப்பா வசனம் தன்னை நம்மளும் ஒரு பொருட்டு நம்ம என்ன கொண்டு இல்லை, ஈஸ்வரன் கூடங்கிற விசுவாசிக்கணும் அப்படின்னா நான் அவங்களுக்கு இந்த வசனத்தை நான் ஒவ்வொன்றையாக சொன்னேன். அப்போ ஆண்டவர் உன்னைக்கு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் இப்படி ஒரு விசுவாசத்தை காணேன். அப்போ இவன் விடுதலை ஆவதற்கு காரணம் இவன் அல்ல, இவனை கொண்டு வந்த விசுவாச மக்கள் 4 பேருனால இவன் விடுதலை ஆகுறான். ஆமேன். பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு பொருட்டல்ல, அவன் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்தாலே போதும், அற்புதம் நடக்கும். அதுதான் அன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நம்ம இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுப்பது விசுவாசம் காண முடியல. இவன் விடுதலை ஆவானா ஆக மாட்டேங்கிற ஒரு
அதை குறித்து அந்த நெகட்டிவான வார்த்தை அவங்க சிந்திக்கவே இல்லை. 4 பேரும் அவங்க என்ன எல்லாம் இவன் விடுதல், இயேசு பார்த்தா, இயேசு தொட்டா, இவனுக்கு விடுதலாங்கிற விசுவாசம். அவன் எதையும் ஒரு பொருட்டா என்ன இல்லை, அவன்தான் புரோஜனமான ஊழியக்காரன் அழைக்கப்படும். அவன் தான் விசுவாசி, அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் கிருபை பெற்றவன், அவன் தான் கிறிஸ்துவுக்கு நாமத்தை பேர பிரதிபலிக்கிறவன், பிரஸ்தாபப்படுத்துகிறவன், மகிமையானவன், அவன் மேன்மையானவன். இதைத்தான் கர்த்தர் விரும்பவும் செய்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அநேக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அவன் நீங்கள் தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் கிறிஸ்துவ ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, மற்றவனுக்கு பேரை சொல்லி விடுறாங்க. அது அவங்க பேசும்போது சுகமாக்க மருத்துவர் கர்த்தர்னு சொல்கிறாங்க. ஆனால் உரசூரிய டாக்டரை காட்டி விடுவாங்க. அது நான் தப்புன்னு சொல்லக்கு கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா அவிசுவாசியாக இருந்தால் ஆஸ்பத்திரியை காட்டு, விசுவாசியாக இருந்தால் நீ என்ன காட்டணும்? விசுவாச வார்த்தையை சொல்லி கிறிஸ்துவ காட்டு, விசுவாச ஜபத்தை காட்டு, அந்த வழியை காட்டு. அதுதான் அங்கெல்லாம் விடுதலை உண்டு. இயேசு நாமத்தை உயர்த்த சொல்ல விசுவாசிட்ட. ஆமீன். அவிசுவாசியா இருந்தா நீ மருத்துவமனைக்கு தரல, பிணியாளி, வைத்தியம் தேவை. அவிசுவாசி ஆனா விசுவாசிக்கு அப்ப பிணி கிடையாது, வியாதி கிடையாது. அதான் டாக்டர் பார்க்க போறதா வியாதி தெரிஞ்சு பணத்தை புசித்தனால்தான் நிர்வாணி என்றால் இது கொள்ளலாம். பணத்தை புசிக்காம இருந்தால் நிர்வாணியாக அவனுக்கு தெரியாது, வியாதி அவனுக்குள்ள இருக்க தெரிய. டாக்டர்கிட்ட போகாமட்டா வியாதி எனக்குள்ள இருக்கிற பயிர மாட்டான். ஆமீன். அவனுக்கு பயம் வராது. ஆமீன். மரணம் பிரிக்கிறது வரைக்கும் ஆண்டுக்கா ஓடிட்டே இருப்பான். எப்போ வருது அங்கே போயிட வேண்டியதுதான். அந்த என்ன விசுவாச வாழ்க்கை இருக்கணும். இந்த ஆண்டோடைய வார்த்தையில் கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே நான் விழுகிறது வரைக்கும் உமக்கு உண்மையாக இருக்கணும், விழுந்ததுக்கு அப்புறம் என்னுடைய காரியம் அல்ல, அது என்னுடைய விசுவாச மக்கள், என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பம், என் சபை. நான் விழுகிறது வரைக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி, நல்லக்க பாடுபடாதபடிக்கு என்னை நடத்தி சொல்லு. உமக்கு வேலை வரும்போது எடுத்துக்கொள்ளும். இதான் என்னுடைய விண்ணப்பம். நாங்கள் போய் 2 ஒரு படி மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, 1 அரை இட்லியும் வாங்கி சாப்பிட்டுட்டு குடும்பம் ஜீவிப்பதற்கல்ல. மரணம் பிரிக்கும் வரைக்கும் உலகத்தை கர்த்தர் கொடுத்துற போஜனத்தை திருப்தியாக உண்டு புசித்து கொடுத்து திருப்தியாகி ஜீவனம் பண்ணி கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாய் இருக்கு. இதான் தேவ கிறிஸ்துடைய வேதத்து அடித்தத்துவம். இதான் உண்மையான ஒரு விசுவாசப்போடைய வாழ்க்கை. இவன் தான் பரவராஜ்யத்தின் பங்காளி. நான் பரவத்துக்கு போகலாம், அந்த பேச்சே பேசாதீங்க. இதனாலதான் அநேகர் இந்த பிரசங்கத்தை எல்லாம் எனக்கு நான் கண்டிப்பேன். இந்த வார்த்தை சொல்றேன், முகாபத்தை நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, முங்குன்னா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போவா. இந்த பேச்சில் பேசுறது நம்ம தவறான வார்த்தையை சொல்லவும் முடியும், தவறான வார்த்தை இனி சொல்லவும் முடியும், தவறு இல்லைன்னு சொல்ல முடியும். வசனத்தில் இருக்கு. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், அது உடன்படிக்க. மூலிகை ஸ்நானம் எடுக்கணும் என்பது உடன்படிக்க. ஆனால் எடுக்காம இருந்தா, எடுத்தா மட்டும்தான் பணத்துக்கு போறேன்னு சொல்றது கூட இப்ப தவறாம இருது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில சேர்ந்து ஆமீன் 2 நாள் ஆராதித்து 3ஆம் நாள் இந்த வார்த்தைகளை கேட்டு பணத்துக்கு போனால் உங்களாம் இல்லை. ஆமா, அப்போ பணத்து நாங்கள் பாஸ்ட், நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆயிட்டோம், உங்களோட நினைச்சிட்டோம், நீங்கள் எங்களுக்கு முடிஞ்சுட்டாங்க தாங்க. ஒன்று நாங்கள் பாஸ்ட்டு பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் இப்போ என்ன செய்யலை,
மூலிஸ்டானம் கொடுக்குறேன். அப்போ மூலிஸ்டானம் பெற்றாச்சுல, அப்போ நான் பரவத்து போய் கண்டிப்பாக போவீங்க. ஆமேன் ஆமேன். சபை கூடுவது, அப்பம் விற்கிறது, தசமாக அடிக்க குடிக்கிறதையும் ஆமேன் உண்மையாக இருப்பீங்களா? இருப்பேன். எல்லாம் அவங்க பாரம்பரிய சபையில் கொடுத்துக்கிட்டு பரவத்துக்கு போயிடுவாங்க. ஆராதனை அப்போ நம்ம சொன்ன வார்த்தை இப்போ எங்களே பாதிப்புகளாக்கு. அதனால நான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஆமேன். முழுகியாச்சு, விளைய விட்டாச்சு, அப்போ வாசி தானே. ஆனால் அப்படி இல்லை. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆமேன் ஆவியில் நிரம்பி ஆராதித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தீங்குடையாதபடிக்கு, பாரம்பரிய வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து வாழ்வது, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல், அவன் நான் தான் மேன்மையானவன் என்று எண்ணாமல், எல்லாம் கர்த்தரால் உண்டான காரியம் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தையே மகத்துவப்படுத்தி நாம் மேன்மைக்காலம் முற்படும் போது கர்த்தருக்குள் பெரியவனாக இருப்போம். அவர் தான் பரவலாக பங்காளியாக இருப்பான் என்று வேதம் சொல்லுது. இந்த விஷயத்தில் ஒரு மனுஷன் தன்னைத்தான வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள். அதுதான் இந்த உபதேசத்தை குறித்து சொன்னேன். ஆமேன். நம்ம வஞ்சிக்கிறோம். நான் சொன்ன வார்த்தையை நம்ம வஞ்சிக்கிறோம். முங்கிட்டா பணத்து போகலாம், தீர்க்க முடிய மாட்டேங்குது. குடிச்சா நிறையத்து போயிடுவீங்க, குடிக்காம இருந்தால் பணத்து போயிடலாம். இப்போ ஒன்றுமே பேச முடியாமல் எல்லாம் குடிச்சு வெறிக்கிறவனை விட குடிக்காத வெறிக்கிற நானும் நீ எவ்வளோ பெரிய கீழ்த்தரமானவங்க. ஆமாம், குடிச்சு வெடிக்கிறவன் குடி வெறி திரிவன் தான் வெறிக்கிறான். ஆனால் குடிக்காத வெறிக்கிறவன் காலம் ஃபுல்லாக வரிக்கணும். அவன் எப்படி ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறீங்க. எப்பா உன் புருஷன் குடிச்சிட்டு வரிக்கிறான், நீ குடிக்காம வரிக்கிறியே. இந்த கலாத்தியர் 5:26 நமக்கு அதான் சொல்லி கொடுக்குறது. பார்த்தீங்கன்னா, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கனவும், தன்னை தான் வஞ்சாதபடிக்கு. பார்த்தீங்களா, பிறரை கோபத்தினாலே நம்ம வஞ்சிக்கப்படுறோம். நம்ம குடிக்காம வரிக்கிறவன், கோபப்படுறவன், எச்சல் அடிக்கிறவன், பொறாமப்படுகிறவன், இதெல்லாம் வெறிக்கிறது. குடிச்சு வெறிச்சவனா குடிக்காத வெறிக்கிறவன் எவ்வளோ மாசம்? குடிச்சு வெறிக்கிறவன் செய்கிற வேலையை குடிக்காத மனுஷன் செய்தா வரிய நாவி, குடிவரிய நாவிகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மாம்சத்திற்கிரியர்கள். ஆகவே தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொன்னேன். தீர்க்கம், தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப எந்த ஒரு குறையும் நம்ம நிறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைகள் எல்லாம் நிறைவாக்குறவர் நம்ம கற்று நம்ம பாடல குறைகள் எல்லாம் வாக்குவாது அப்படின்னு நம்ம பாட்டு பாடிடுவோம். ஆனால் உண்மையில தேவசத்த வார்த்தைகள் குறைகள் வருதுதான் நிறைவு வருது, குறை இல்லைன்னா நிறைவு வராது. ஆமே, இருள் இல்லைன்னா ஒளிக்கு மகிமை கிடையாது. ஆமே, இருள் இருக்கிறதாதான் ஒளிக்கு மகிமை, கஷ்டம் இருக்கிற தோல்வி இருக்கிறதாதான் ஜெயத்துக்கு மகிமை. அப்போ இது ரெண்டுமே நமக்கு இருக்கிறதாலதான் சந்தோஷத்துக்கு மகிமை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ துக்கப்படுறதுனாலதான் சந்தோஷத்துக்கு மேன்மை இருக்கு, தாழ்வு இருக்கிறதுனாலதான் மேன்மை இருக்கு. ஆமீன். ஒரு இயேசு அடிக்கப்பட்டதாலதான் ஒரு சுவாவுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. இயேசு அடிக்கப்படாம என்றால் சுவாவுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. நான் ஊழியக்காரன் ஆயிருக்க மாட்டேன்.
இயேசுக்கு வழிகாட்டுக்குள்ள போகாம இருந்தால் நான் ஊழியக்காரன் ஆயிருக்க மாட்டேன். இயேசு அப்பெல்லாம் அழகுள்ளர் யாருன்னு நானும் என்னை அழகுபடுத்திட்டு நான் இருந்துட வேண்டியதுதான், வாழ்ந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு இயேசு அப்பெல்லாம் அழகுள்ளர் யாருன்னு பாட்டு பாடிட்டு லிப்டிக்காக அடிச்சுட்டு சிக்குமாரம் போட்டுக்கிட்டு ஆமேன் ஆமேன் இங்கே 2 ஜன்னலை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாசல் கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கிற நம்ம ஒரு மனுஷியாக வாழ்ந்து விடக்கூடாது. நீங்கள் ஆமேன்னு சொல்கிற எனக்கு காது கேட்குது, உங்கள் காது கேட்குது. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்த்த வார்த்தையின்படி ஒருவன் என்று ஒரு பொருளாத ஒரு புகழ்ச்சி ஒரு கீர்த்தி அவன் சொந்தமாக்கி கொள்ள நினைக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு நாம் மகிமைப்படும்படிக்கு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கு ஒருவர் கோபம் விட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். லூக்கா 17:10. அப்படியே நீங்கள் உங்கள் கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் ஆமே செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் இயேசு. எங்க வேலையை நாங்கள் செய்தோம், இனி ரசிக்கப்படுவது கிரியாரப்பி கத்து ஆமே. அங்கேதான் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவருக்கு செய்யல். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒன்றா இல்லை அவர் செய்து சொல்லிக்கிட்டே நம்ம காலத்தையே தாழ்த்தக்கூடாது. நாம் கிரியை நடப்பிச்சுட்டே இருக்கணும், வாய்க்கப்படணும். அவர் நம்ம நட்டுக்கிட்டே இருக்கணும், நட்டதை பிடிக்கிட்டே இருக்கணும். அங்கே உள்ள என்ன இருக்கிறது அதெல்லாம் அவரத்தை பார்த்துக்கொள்ளவும். நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும், இடிக்கிறது அவருக்கு காரியம். கட்ட வேண்டியவரை கட்டிக்கிட்டே இருங்க, கட்டிகிட்டே இருங்கள். இடிக்காமல் இடிக்க அவருடைய செயல். ஆமேன். கட்டியெழுப்போம், முயற்சி பண்ணுவோம், கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்புவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமேன். என்ன அப்படிங்களே, இன்றைக்கு கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நான் சொன்ன அந்த வேத வார்த்தைகளை, நான் பேசின அந்த வார்த்தைகளை கைக்குள் நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ஒரு ஜானி என்று பொருட்படுத்தாதபடிக்கு அடியில் சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உலகத்தோடு நீங்கள் தான் ஐ லைக் யூ ஆமேன் என்று சொல்லி ஜெபிப்போமா. நாளைய தினத்தில் வாங்க இந்த வார்த்தைகளோடு வசனங்களோடு கர்த்தர் கிருபையை கொண்டு நடத்தும்படி கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்தி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இப்போதும் நீ சொன்ன வார்த்தையின்படி அப்பிரயோஜனமான ஊழியக்கார் நான் தேவனுடைய வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் இதில் ஒரு பொருட்டல்ல, நீரே அலாமாய் இருக்கிறீர். இந்த வார்த்தை மூலமாக கிரியை செய்கிறவரும் பிள்ளைகள் ரட்சிப்பை காண்பது தகுதி உள்ளவருமாய் மாற்றுகிறவரும் நீர் என்பதால் கண்டிருக்கிறேன். உம்முடைய கிரியை இப்போது ஜெப பகுதியில் நடக்கும்படிக்கு அப்போ செய்யுங்கப்பா. என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் அந்த நன்மையை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் கிரியை காண்பிப்பீராக. இப்போது விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமையான வல்லமை இந்த சத்தம் தொரிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்கி கோணலான வழிகளை செவையாக்கும்படிக்கு, தரப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, தரப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி இறக்க செய்வீராக. விசுவாசத்தோடு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும்
நன்மைகள் நடப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஒரு பலத்தை கிரியை நடப்பிக்கும்படிக்கு அப்பன் இறக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது கட்டளை கொடுக்கிறேன். அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. பிசாசு ஒவ்வொரு பிணையுடைய இல்லத்தை விட்டு வெளியே போ. பொல்லாத ஆவி வெளியே போ. பிரிவின் ஆவி வெளியே போ. ஒவ்வொரு பிணையுடைய எல்லையை விட்டு வெளியே போ. சிந்தனை மண்டலத்தை விட்டு வெளியே போ. செயலாற்றுகிற கிரிகள் வெளியே போ. பிரிவினை போடுகிற ஆவிகள் வெளியே போ. குறை சொல்லுகிற ஆவிகள் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். கமாட்சீஸ் உதவக்கரமதா அவ்வளவு கிட்ட வாருங்க. ஆண்டோர் கிட்டி வாருங்கள். கற்ற கிருபை வெளிப்படட்டும். ரிவாக்கரமதா ஊடாபாக்கரம இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. பிசாசு, வியாதிகிற பிசாசு, இருளின் ஆதிக்கம் வெளியே போ. பயப்படுத்துகிற ஆவியை, குறைச்சொல்கிற ஆவியை, கோடிச்சொல்கிற ஆவியை, குடும்பத்தை நாசமாக்கிற பொல்லாத ஆவியை, பிள்ளைகளுடைய இதயத்தை வஞ்சிக்கிற ஆவியை, பிள்ளைகளை பெரிய பெருமைக்குள் விழச் செய்து தானொன்று பொருட்டு ஒரு பொருட்டு எண்ணி என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்போ இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய மகிமை எங்கள் பிள்ளைகள் மூலம் வெளிப்படும்படிக்கு அப்போ இறக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தன்னை தான் எல்லாம் வெளியிறக்கம் கோரமாக்கி நீர் வெற்றி சேர்ந்த பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை இப்போது அன்றைக்கி ஜெபிக்கும் போது இந்த ஜப சத்தம் துறைக்கிற ஒவ்வொரு இல்லங்களின் வெளிப்படுவதாகும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு இல்லத்திலும் தளிக்கப்படுவதாகும். இயேசுவின் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு இல்லத்தின் நிலை கால்களிலும் பூசி ஜபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்தின் கேம்பஸ் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தனித்து பரிசுத்தப்படுத்தி ஜபிக்கிறேன். சத்தம் தொனிக்கிற இல்லம் வசிக்கிற பிள்ளைகள் மேல் ரத்தம் தளிக்கப்பட்டு ஜபிக்கிறேன், தளித்து ஜபிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ, தேவ திட்டம் நிறைவேற, தேவனுடைய ராஜ்யம் எங்கள் தேசத்தில் கட்டியெடுப்ப, உங்களுடைய கட்டுமான பணிக்காக எங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்க அப்ப இறக்கம் செய்யும். தன்னை தாழ்வு ஒரு பொருட்டாய் எண்ணிக்கொண்டு வஞ்சாதபடி எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துகிறீர். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க நாளைய தினத்திலும் இந்த வசனங்களை குறித்து பார்ப்போம். கர்த்தர் காரியங்களை செய்வாராக. ஆமென்.